ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸான ஒரு இங்கிலீஷ் மர்டர் மிஸ்ட்ரி மூவி. படத்தோட பேர் ஃப்ளவர் ஷாப் மிஸ்ட்ரிஸ் மம்ஸ் த வேர்ல்ட். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஹீரோயின் ஒரு எக்ஸ் லாயர் சொந்த ஊரில் புதுசாக ஃப்ளவர் ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஹீரோயினோட காரை ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இடிச்சிட்டு நிற்காம போகிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒரு மர்டர் சீன்லேருந்து ஓடி வந்திருக்காருன்னு. இந்த கேஸில் ஹீரோயினோட ஸ்கூல்மேட்டை போலீஸ் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் கொலை பண்ணிக்க மாட்டார்னு நம்புற ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹீரோயினோட ஃப்ளவர் ஷாப்க்கு பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற ஒரு முன்னாள் பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வராரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு லேடி தன்னோட ஃப்ளவர் ஷாப்க்கு வராங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின், பேர் ஆபி. இவங்க நியூயார்க்கில் லாயராக இருந்தவங்க. ரீசெண்டாக இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டனால அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி சொந்த ஊருக்கே பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே சொந்தமாக ஒரு ஃப்ளவர் ஷாப் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ஹீரோயின் கடையை ஓப்பன் பண்ணலான்னு போகிறப்ப ஒருத்தர் அங்கே வந்து சாப்பிட ஏதாச்சும் பணம் கிடைக்குமான்னு கேட்குறாரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா இவர் ஹீரோயின் கூட ஸ்கூலில் ஒன்றா படித்தவர். ஸ்கூல் படிக்கும்போதே இவரும் ஹீரோயினும் டேட் பண்ணிக்காங்க. இவரோட பேர் எல்விஸ். நான் ஸ்கூல்மேட்னே சொல்கிறேன். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு சொல்கிற மாதிரி ஸ்கூல்மேட்டோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கு. தப்பான பாதையில் போனனால தான் ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்து இப்போ வேலையும் கிடைக்காம கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும்னு நம்பிக்கையோடு இருக்காரு. இவருக்கு ஹீரோயின் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஆறுதலாகவும் பேசி அனுப்பி வைக்கிறாங்க. ஃப்ளவர் ஷாப்பில் ஹீரோயினுக்கு உதவியாக ஒரு பார்ட்னர் இருக்காங்க. ஹீரோயின் ஒரு ஃப்ளாரிஸ்டாக மாறினாலும் மக்களுக்கு நல்லது பண்ணுற லாயர் வேலையும் மிஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் காலேஜ் படிக்கிற தன்னோட பொண்ணை மீட் பண்ணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு காஃபி ஷாப்க்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு பார்ட்னருக்கு கால் பண்ணுறாங்க. கால் வாய்ஸ் மெயிலுக்கு போகவும் ஹீரோயின் காஃபியை வாங்கிட்டு ஃப்ளவர் ஷாப்க்கு வர போகிறத இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்லேருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பதட்டமாக ஓடி வர்றாரு. ஹீரோயினோட காருக்கு பின்னாடி தான் ஸ்ட்ரேஞ்சரோட காரை நிறுத்தி இருந்திருக்கு போல. ஸ்ட்ரேஞ்சர் காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புற ஸ்பீடில் ஹீரோயினோட காரை இடிச்சிட்டு நிற்காம போயிடுறாரு. ஹீரோயின் ஷாக் அண்ட் கோபம் ரெண்டுமே ஆகி காரை விட்டு வெளியே வந்து ஸ்ட்ரேஞ்சரோட கார் லைசன்ஸ் பிளேட்டை பார்க்குறாங்க. 84A1Gன்னு பாதி நம்பரை தான் ஹீரோயினால் பார்க்க முடிஞ்சு. ஹீரோயின் நம்பர் பிளேட்டை ரீட் பண்ணது வாய்ஸ் மெயிலில் ரெக்கார்ட் ஆகுது. ஹீரோயின் உடனே 911க்கு கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்துடுறாரு. இடிச்சிட்டு போன ஆளோட அடையாளத்தை போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு. எல்லாமே சடனாக நடந்தனால ஹீரோயின் சரியாக கவனிக்கல. பில்டிங்ல இருந்து ஸ்ட்ரேஞ்சர் பதட்டமாக ஓடி வந்தப்ப அவர் ஏதோ ஜாக்கெட் போட்டிருந்த மாதிரியும் அதில் லோகோ இருந்த மாதிரி மட்டும்தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்கு. அதை போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினும் பார்ட்னரும் ஃப்ளவர் ஷாப்ல இருக்காங்க. கார் இப்படி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் வருத்தமா பேச அவனை போலீஸ் பார்த்துப்பாங்கன்னு பார்ட்னர் சொல்றாங்க. பார்ட்னருக்கு ஒரு கசின் இருக்காங்க போல. அவங்களுக்கு டிவோர்ஸ் சம்பந்தமா லீகல் அட்வைஸ் தேவைப்படுது. ஹீரோயின் ஒரு எக்ஸ் லாயருங்கனால கசனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி பார்ட்னர் ரிக்வஸ்ட் பண்ண ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒருத்தர் ஃப்ளவர் ஷாப்க்கு வர்றாரு. இவர் தான் படத்தோட ஹீரோ, பேரு மார்க்கோ. பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். இவர் முன்னாடி ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக இருந்திருக்காரு. ஹீரோயின் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு தான் எல்லாம் ஓகேவான்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஒரு காரு இவங்களை இடிச்சிட்டு போனதையும் லைசன்ஸ் பிளேட்ல பாதி தான் பார்க்க முடிஞ்சதுங்கிறதையும் ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறனால அவங்க கிட்ட சொல்லி கார் ஓனரோட டீட்டெயில்ஸை வாங்கி தரேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறாரு. பக்கத்து தெருவில் ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கான். அந்த கிரைம் சீன்லேருந்து ஒரு ஆள் ஓடுறத ஒரு விட்னஸ் பார்த்துருக்காரு. இந்த சம்பவம் நடந்தது ஹீரோயினோட காரை ஸ்ட்ரேஞ்சர் இடிச்சா அதே நேரம். அப்படின்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர் மர்டர் சீன்லேருந்து தான் தப்பிச்சு வந்தவராக இருக்கலான்னு போலீஸ் ஆஃபீஸர் சந்தேகப்பட்டு தான் ஹீரோயினை தேடி வந்திருக்காரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயினை டிடெக்டிவ் கார்பின்சன் ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. டிரைவர் பத்தின அடையாளத்தை சொல்லுங்கன்னு டிடெக்டிவ் கார்பின்சன் கேட்கவும் ஹீரோயினுக்கு டிரைவரோட முகம் ஞாபகம் இல்லை. ஆனா அவர் ஓட்டிட்டு போனது ஒரு பிளாக் கலர் எஸ்கலேட் மாடல் கார் மட்டும் தெரியும். கார் லைசன்ஸ் பிளேட்டை பத்தி ஹீரோயின் சொல்ல வரதுக்குள்ளேயே அதெல்லாம் எனக்கு தெரியும்னு டிடெக்டிவ் கார்பின்சன் சொல்லிடுறாரு. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கிரைம் சீனுக்கு பக்கத்துல எல்விஸை பார்த்த விட்னஸ் இருக்காங்கன்னு சொல்றாரு. எல்விஸ்ங்கிற பேரை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவர் தான் ஹீரோயின் காலையில் பார்த்த ஸ்கூல்மேட்டை. ஸோ கொலை பண்ணது ஸ்கூல்மேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு டிடெக்டிவ் சொல்லவும் நான் பார்த்த ஸ்ட்ரேஞ்சர் அவர் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி ஹீரோயினை டிடெக்டிவ் அனுப்பி வச்சிடறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் பார்ட்னரும் ஃப்ளவர் ஷாப்பில் இருக்காங்க. கொலை கேஸில் ஸ்கூல்மேட்டை போலீஸ் சஸ்பெக்டாக பார்க்கறது பார்ட்னருக்கு தெரிய வருது. ஸ்கூல்மேட்க்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால அவர் கொலை பண்ணிக்கலான்னு பார்ட்னர் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்கூல்மேட்டு கொலை பண்ணியிருக்க மாட்டார்னு ஹீரோயின் நம்புகிறாங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்க்கு ஹீரோயின் போகிறாங்க. ஏரியாவில் நடந்த கொலையை பற்றி ஹீரோக்கு தெரிய வருது. கிரைம் சீன்லேருந்து ஓடி வந்த ஆள் தான் என்னோட காரை இடிச்சிட்டு போயிருக்கணும்னு ஹீரோயின் சொல்ல அது கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு.
அடுத்த சீனில் ஹீரோயின் ஏரியாவில் நடந்த மர்டர் நியூஸை பார்க்குறாங்க. விக்டிமை போலீஸ் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலன்னு போட்டிருக்கு. அடுத்து காஃபி ஷாப்பில் ஹீரோயின் ஒரு பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. இவர் தான் இந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்காரு. இவர் டிஎன்ஏ சொல்கிறேன். ஏரியாவில் நடந்த கொலையை பற்றி இவர்கிட்ட ஹீரோயின் கேட்க, விக்டிம் ஒரு 20 வயசு பையனும் விக்டிமோட டீட்டெயில்ஸை போலீஸ் இன்னும் மீடியாவில் ரிலீஸ் பண்ணலன்னு டிஏ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த டிடெக்டிவ் காபின்சன் வெக்கேஷனுக்கு போயிட்டாராம். அவருக்கு பதிலாக டிடெக்டிவ் பிராண்டன் ஒருத்தர்கிட்ட இந்த கேஸ் போயிடுச்சு. அடுத்து ஃப்ளவர் ஷாப்லேருந்து ஹீரோயின் வெளியே வரப்ப ரோட்டில் பார்க் பண்ணியிருந்து இவங்களோட காருக்கு டிராஃபிக் போலீஸ் ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த பக்கமாக ஹீரோ அங்கே வரவும் அவர்கிட்ட ஹீரோயின் பேச்சு கொடுக்குறாங்க. ஹீரோயின் மாதிரியே ஹீரோவும் கொலை கேஸில் அடுத்து என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணுறார் போல. விக்டிமோட பேர் பில்லின்னு ஹீரோ மூலமாக ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த சீனில் பார்ட்னரோட கசின் ஹீரோயினை மீட் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப் கேட்குறாங்க. கசினோட ஹஸ்பண்ட் பேரு டாம் நர்சரி கார்டன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டு பக்கமே தலையை காட்டாம எப்ப பாரு வேலை மீட்டிங்னு சுத்திக்கிட்டே இருக்காராம். அப்படி என்னதான்ப்பா பண்றீங்கன்னு கசின் கேட்டதுக்கு, நம்ம நல்லா வாழ்றதுக்கு தான் எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்கார் போல. ஹீரோயின் இப்போ லாயரை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, அதனால இன்னொரு லாயரை ரெஃபர் பண்ணி அவர் கண்டிப்பாக அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி தருவார்னு ஹீரோயின் சொல்லவும் கசினுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்த சீனில் ஹீரோயினும் அப்பாவும் வீட்டில் இருக்காங்க. அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவர் தான். அதனால டிடெக்டிவ் காபின்சன் எப்படிப்பட்டவர்னு ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்ல ஆஃபீஸர் தானே அப்பா சொல்கிறாரு. ஏரியாவில் நடந்த கொலையை பற்றியும் அதில் ஸ்கூல்மேட் சஸ்பெக்டாக இருக்கிற வரைக்கும் அப்பாவுக்கு தெரியும். ஆனால் அதில் ஹீரோயினும் ஒரு விட்னஸாக கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு இப்போ தான் அப்பாவுக்கு தெரிய வருது. போலீஸ் அவங்க வேலையை பார்த்துக்கட்டும், நீ இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்து நைட் டைமில் கசினோட ஹஸ்பண்ட் டாம் ரன் பண்ணுற நர்சரி கார்டனோட வெப்சைட்டை ஹீரோயின் பார்க்குறாங்க. கார்டன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக டாம் பேசுகிற வீடியோவையும் ஹீரோயின் பார்க்குறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் பார்ட்னரும் பில்லியோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுறாங்க. இவங்க ஹீரோயினோட கஸ்டமர் தான். ரீசெண்டாக ஆனிவர்சரிக்காக ஹீரோயின் கிட்ட தான் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு பில்லின்னு ஒரு பையன் இருந்ததே ஹீரோயினுக்கு தெரியாது. பில்லி காலேஜ் படிப்பை பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் தனியாக ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. அவன் எங்ககிட்ட பேசிய பல மாதம் ஆச்சுன்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. பில்லியை கொலை பண்ணுற அளவுக்கு யாருக்கு அவன் மேலே இவ்வளோ கோவம் இருக்குன்னு பேரண்ட்ஸ்க்கே புரியல. ஹீரோயின் பில்லியோட பேரண்ட்ஸ் கிட்ட ஆறுதலாக பேசிட்டு வெளியே வந்து பார்க்குறப்ப ஹீரோயினோட காருக்கு டிராஃபிக் போலீஸ் ஃபைனை போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. நடப்பாதையிலேருந்து 18 இன்ச்சஸ் தள்ளி ரோட்டில் பார்க் பண்ணனால தான் ஃபைன் போட்டிருக்காங்க போல். ஆனால் காரு நடப்பாதையை ஒட்டி தான் இருக்கு. ஹீரோயின் கார் நிற்கிற ஸ்பாட்டை ஃபோட்டோ எடுத்து ஃபைனை அப்பீல் பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃபு ஒரு ஃபார்மை கொடுத்து இதில் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகி ஃபார்மில் ஃபோன் நம்பரை எழுதி கொடுக்குறாங்க. சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா கேஸ் போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வராங்க. அப்போ லாயரை பார்த்ததும் கசினோட கேஸ் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. டாம்க்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லையா, கசனுக்கு ஃபேவராக தீர்ப்பு கிடைக்கணும்னா டாம் மேலே என்ன தப்பு இருக்குன்னு ரிசர்ச் பண்ணணும்னு லாயர் சொல்கிறாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஹீரோயின் ரெடியாக இருக்காங்க. டாமோட நர்சரி கார்டன் இன்கம்மை எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்காருன்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பை ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி நம்ம ஏன் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் லாயராக இருந்தப்போ கிடைச்ச த்ரில்லை மிஸ் பண்ணுற மாதிரி ஹீரோவும் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக இருந்தப்போ கிடைச்ச த்ரில்லை மிஸ் பண்ணுறாரு. பில்லியோட மரணத்தில் உண்மையை கண்டுபிடிச்சு அவனோட பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோயின் உறுதியாக இருக்காங்க. ஹீரோயின் கூட சேர்ந்து இன்வெஸ்டிகேஷனில் இறங்க ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. கொலை செய்யப்பட்ட பில்லி டாமோட நர்சரி கார்டனில் தான் வேலை பார்த்துருக்காரு. ஒரு பக்கம் டாம் கிட்ட இருந்து கசனுக்கு டிவோர்ஸ் கிடைக்க ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டாம் கிட்ட வேலை பார்த்த பில்லி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இது போக அந்த கிரைம் சீன்லேருந்து ஓடி வந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஹீரோயினோட காரை இடிச்சிருக்காரு. இப்படி பல விதத்தில் ஹீரோயின் இந்த கேஸில் கனெக்ட் ஆயிருக்காங்க. அதனால ஹீரோ கூட்டிட்டு நர்சரி கார்டனுக்கு ஹீரோயின் போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி கிட்ட ஹீரோயின் பேச்சு கொடுத்து பில்லியை பற்றி கேட்குறாங்க. பில்லியும் இந்த ஸ்டோரோட மேனேஜரும் தான் க்ளோஸ்ன்னு எம்ப்ளாயி சொல்கிறாரு. ஸ்டோர் மேனேஜர் தான் டாமோட ரைட் ஹேண்ட் கூடவா. ஹீரோயின் அடுத்து மேனேஜர் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. பில்லியை பற்றி ஹீரோயின் பேச ஆரம்பித்ததும் எனக்கு அவனை பற்றி அவ்வளவா தெரியாதுன்னு சொல்லி மழுப்பிட்டு மேனேஜர் போயிடுறாரு. இவர் எதையும் மறைக்கிறாருன்னு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் புரியுது. ஹீரோயின் சும்மா ஒரு செடியை வாங்கிட்டு அதுக்கு பேமெண்ட்டை கேஷாக கொடுக்காம செக்காக கொடுக்குறாங்க. அதை பேங்க்கில் கொடுத்து அவங்க கேஷாக மாற்றுறப்ப நர்சரி கார்டனோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு ஹீரோயினுக்கு கிடைச்சிரும். அதை வச்சு டாமோட பேங்க் பேலன்ஸு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அது டிவோர்ஸ் கேஸ்க்கு யூஸ் ஆகும்ல, அதுக்கு தான் இந்த ஐடியா. அடுத்த சீனில் ஹீரோயின் டிடெக்டிவ் பிராண்டை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஹீரோயினோட காரை யார் இடிச்சிட்டு போனதுன்னு போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்கல போல. அதே மாதிரி பில்லி மர்டர் கேஸில் இன்னும் ஸ்கூல்மேட் மட்டும்தான் சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்காரு. ஆக மொத்தம் போலீஸ் எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாத மாதிரி தான் ஹீரோயினுக்கு தோணுது. இதே நேரம் ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு மூலமாக காரோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறாரு. அதை ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. பிளாக் கலர் எஸ்கலேட் மாடல் காரு கவுண்டி கமிஷனர் கிட்டையும் சர்ச் ஃபாதர் கிட்டையும் இருக்கு போல.
சர்ச் ஃபாதர் இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால கவுண்டி கமிஷனரோட அட்ரஸ்க்கு போகலான்னு ஹீரோ சொல்றாரு. இந்த கவுண்டி கமிஷனருங்கிறது அந்த ஊர்ல அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். கமிஷனர் 60 வயசு ஆளு. ஆனா ஹீரோ பார்த்த ஸ்ட்ரேஞ்சர் யங்கான ஆளு. அதனால இடிச்சது கமிஷனரா இருக்காதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஒருவேளை கமிஷனரோட காரை வேறு யாராவது எடுத்து ஓட்டிருக்கலான்னு ஹீரோ சொல்றாரு. சரின்னு ஹீரோவும் ஹீரோயினும் கமிஷனரோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல ரோடு ஓரமா காரை நிப்பாட்டிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கராஜ்ல இருந்து பிளாக் கலர் எஸ்கலேட் கார் வெளியே வருது. அது ஓட்டுறது யாருன்னு பைனாகுலர்ல பார்க்க ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்த ஒரு பேட்ரோல் போலீஸ் ஆஃபீஸர் அங்க வராரு. இவரோட பேரு டிடெக்டிவ் பிளாக்ஸோ. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கோன்னு ஹீரோ சொல்றாரு. இங்கெல்லாம் காரை பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிடெக்டிவ் பிளாக்ஸோ அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. டிடெக்டிவ் சொன்னதுக்கு அப்புறம் அங்க அவங்களால வெயிட் பண்ண முடியல. அதனால அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறாரு. ஹீரோயினோட வீட்டு வாசல்ல யாரோ காஞ்சு போன பொக்கையை வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல பேருன்னு எதுவுமே போடல. இந்த வேலையை எவன்டா பார்த்ததுன்னு ஹீரோயின் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் கொடுத்த செக்கை நர்சரி கார்டன் கேஷா மாத்தவும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஹீரோயினுக்கு தெரிய வருது. அக்கௌண்டோட பேரு தி ஸ்ப்ரவுட் கார்பரேஷன் போட்டிருக்கு. பேங்க் அக்கௌண்ட் டாம்ங்கிற பேர்லயோ நர்சரி கார்டன் பேர்லயோ ஏன் இல்லைன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த லாயர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. டாம் கசன் கிட்ட இருந்து மறைக்கிற விஷயம் இதுவா கூட இருக்கலான்னு லாயர் கெஸ் பண்றாரு. இதை வச்சு டிவோர்ஸ் கேஸ்ல டாம கார்னர் பண்ணலான்னு லாயர் டிசைட் பண்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்க்குற டிஏவை மீட் பண்ணி பில்லியோட கேஸ்ல என்ன ஸ்டேட்டஸ்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. கேஸை கையில் எடுத்த டிடெக்டிவ் காபின்சன் வெக்கேஷன் போனதே ஹீரோயினுக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா அது அவர் முன்னாடியே பிளான் பண்ண வெக்கேஷன் தான் டிஏ சொல்றாரு. டிஏவால பில்லி கொலை கேஸை பத்தி வெளியே டிஸ்கஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் ஹீரோயினோட ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. நாளைக்கு லஞ்ச்ல மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அடுத்து அப்பா கூட ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட்றப்ப ஹீரோயின் இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் பில்லியோட பேரண்ட்ஸ் பையனை யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஹீரோயினோட ஸ்கூல்மேட்டை ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்க. எதுவா இருந்தாலும் போலீஸே பார்த்துக்கட்டுமேனு அப்பா அட்வைஸ் பண்றாரு. அப்போ கமிஷனரே அங்கே வராரு. ஹீரோயினோட அப்பா கிட்ட ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோயினை கமிஷனருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. கமிஷனர் கூட ஒரு யங் மேன் நின்றுட்டு இருக்காரு. இவங்க கமிஷனரோட தங்கச்சி பையனா பேரு டோனி. ரீசெண்டாக சிக்காகோல இருந்து ஷிஃப்ட் ஆகி கமிஷனர் கூட தான் இருக்கார் போல. ரோடு போடுற ஒரு ப்ராஜெக்ட்ல எனக்கு டோனி தான் ஹெல்ப் பண்றாருன்னு கமிஷனர் சொல்றாரு. கமிஷனரோட பிளாக் கலர் எஸ்கலேட் காரை டோனி டிரைவ் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. தன்னை இடிச்சிட்டு போன ஸ்ட்ரேஞ்சர் டோனியா இருக்குமோன்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஹீரோவை மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ஹிட் அண்ட் ரன் நடந்த நேரத்துல டோனி எங்க இருந்தாருன்னு தெரிஞ்சா அவர் தான் அந்த ஸ்ட்ரேஞ்சரா இல்லையான்னு கன்ஃபார்ம் ஆயிரும்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தற்செயலா ஸ்கூல்மேட்டை ரோட்ல பார்த்து காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போய் பேசுறாங்க. பில்லி கொலை செய்யப்பட்ட அபார்ட்மெண்ட்டோட பேஸ்மெண்ட்ல தான் ஸ்கூல்மேட் தங்கியிருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த அபார்ட்மெண்ட் ஓனர் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் யாரையும் கொலை பண்ணுற அளவுக்குலாம் போக மாட்டேன்னு ஸ்கூல்மேட் சொல்கிறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு லஞ்ச் டைமில் ஹீரோயின் டிஏவை மீட் பண்ணுறதை காட்டுறாங்க. பில்லியோட கொலை கேஸில் போலீஸ் எதையோ மறைக்கிறாங்கன்னு ஹீரோயின் சந்தேகப்பட, நம்ம ஊர் போலீஸ் அப்படிலாம் இல்லைப்பான்னு டிஏ சொல்கிறாரு. அடுத்த சீனில் கசனோட டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங் நடக்குது. டாமோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை லாயர் ப்ரொடியூஸ் பண்ணனால அது கசனுக்கு சந்தேகமாக இருக்கு. கோர்ட்லேருந்து ஹீரோயினும் கசனும் வெளியே வரப்ப டாம் அங்கே வந்து ஆர்கியூ பண்ணுறாரு. கசனுக்கு டிவோர்ஸ் பற்றி ஐடியா கொடுத்ததே ஹீரோயின் தான் நினச்சி டாம் ஹீரோயினை திட்டுறாரு. மற்றவங்க லைஃப்பில் மூக்கு நுழைக்காமல் இருந்தால் அவங்களுக்கு நல்லதுன்னு வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. ஹீரோயின் அடுத்து வீட்டுக்கு போகிற வழியில் ரோடோரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்டை சூப்பர்வைஸ் பண்ணுறதே டோனி தான். ஹீரோயினை பார்த்ததுமே டோனியோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. டக்குன்னு வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. இதை ஹீரோயினை நோட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லை, டோனி போட்டிருந்த ஜாக்கெட்டில் லோகோவை பார்த்ததுமே ஸ்ட்ரேஞ்சர் போட்டிருந்த ஜாக்கெட்லையும் இதே லோகோ இருந்தது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. உடனே இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்பார்ட்மெண்ட் பில்டிங்லேருந்து ஓடி வந்தது டோனினா பில்லியோட கொலையிலையும் டோனி இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. டோனியை பற்றி ஹீரோவும் சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாரு. கேம்பிளிங் பண்ணதுக்காகவும் பார்ல சண்டை போட்டதுக்காகவும் டோனியை 2-3 தடவை போலீஸ் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இவன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஏன்னா டோனியோட மாமா வேற யாரும் இல்லை, கமிஷனர். டோனியை ஸ்பை பண்ணால் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும்னு ஹீரோயினுக்கு தோணுது. இந்த தடவை டிடெக்டிவ் பிளாக்ஸோ கிட்ட மாட்டிக்காமல் வாட்ச் பண்ணுறதுக்கு ஹீரோயின் ஒரு ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கமிஷனரோட கராஜ்க்கு பின்பக்கமாக போய் வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ பிளாக் கலர் எஸ்கலேட் கார் கராஜ்க்கு வருது. அதுலேருந்து கமிஷனரும் டோனியும் இறங்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே டிடெக்டிவ் பிளாக்ஸோ அங்கே வந்துடுறாரு. கமிஷனர் ஒரு என்வெலப்பில் பணத்தை வச்சு டிடெக்டிவ் பிளாக்ஸோ கிட்ட கொடுக்குறாரு. இதை ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. கமிஷனர் எதுக்காகவோ டிடெக்டிவ் பிளாக்ஸோக்கு லஞ்சம் கொடுக்குறாரு. ஆனால் எதுக்குன்னு தெரில. கமிஷனரோட நாய் குறைக்கவும் ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் பில்லி கொலையில் போலீஸ் ஸ்கூல்மேட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நியூஸில் சொல்கிறாங்க.
இதை ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை கமிஷனர் டிடெக்டிவ் பிளாக் ஷோக்கு லஞ்சம் கொடுத்தது இதுக்காக தானோன்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. இதை பற்றி ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோயின் ஹிட் அண்ட் ரன் கேஸை ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட காருக்கு அடிக்கடி ஃபைன் விழுக ஆரம்பிச்சிருக்கு. ஹிட் அண்ட் ரன் கேஸ்லேருந்து டோனியை காப்பாற்றுறதுக்காக கமிஷனர் தான் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இப்படிலாம் தொந்தரவு கொடுக்குறாரோன்னு ஹீரோவும் ஹீரோயினும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறதுக்காக காரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பிரேக் வேற யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோ இதை பற்றி போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஸ்கூல்மேட்டு பில்லியை கொலை பண்ணது தான் ஒத்துக்கிட்டதாகவும் நியூஸ் வருது. கொலையே பண்ணாமல் ஸ்கூல்மேட்டையும் ஒத்துக்கணும்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை கொலையில் டோனி இன்வால்வ் ஆனதுனால கமிஷனர் தான் போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஸ்கூல்மேட்டை கன்ஃபர்ஸ் பண்ண வச்சிருக்காரோன்னு ஹீரோயினுக்கு டவுட் வருது. இதை பற்றி ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ண டோனி எதுக்காக பில்லியை கொலை பண்ண போகிறான்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கான பதில் ஹீரோயின் கிட்ட இல்லை. கமிஷனரோட ஹிஸ்ட்ரியை செக் பண்ணதில் பப்ளிக் ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணதுக்காக அவர் மேலே சில கேசஸ் நடந்திருக்கு. ஆனால் அதில் அவருக்கு தண்டனை கிடைக்கல. இப்படி குற்றத்துலேருந்து தப்பிக்கிற டெக்னிக் எல்லாம் கூட கமிஷனர் தெரிஞ்சு வச்சிருக்கறனால அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. சப்போஸ் டோனியை காப்பாற்றுறதுக்காக கமிஷனர் ஹெல்ப் பண்ணிக்காருன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் நர்சரி கார்டனுக்கு போகிறாங்க. மேனேஜரும் எம்ப்ளாயீஸும் நிறைய மஞ்சள் கலர் பூச்செடியை வேனில் லோட் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. இந்த பூச்செடிக்கு பேர் மம்மு. இந்த கேப்பில் ஹீரோயின் நர்சரிக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயீஸ் கேபின்குள்ளே நுழையிறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாக மம்ஸாக தான் அடுக்கி வச்சுருக்காங்க. ஹீரோயினுக்கு பிடிக்காத ஃப்ளவர்ஸே இந்த மம்ஸ் தான். ஏன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இறந்தப்ப எல்லாரும் இந்த பூவை தான் கொண்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. அதனால் மம்ஸை பார்க்குறப்ப ஹீரோயினுக்கு ஹஸ்பண்டோட ஞாபகம் வந்துடும். இருந்தாலும் இப்போ அங்கேருந்து ஒரு மம் எடுத்துகிட்டு ஹீரோயின் கேபினை விட்டு வெளியே வராங்க. இதை மேனேஜர் பார்த்துறாரு. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு மேனேஜர் கேட்க மம் வாங்க வந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக வேற மம் தரவான்னு மேனேஜர் கேட்கவும் இல்லை இதுவே போதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் லாயரை மீட் பண்ணி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. டாம்க்கு ஸ்ப்ரவுட் கார்பரேஷன் கம்பெனி மட்டும் இல்லை, ரூட்ஸ் கார்பரேஷன் ஒரு சப் கம்பெனியும் இருக்குது. அதுக்கு சிஇஓவாக இருக்கிற பெரிய எட்டு அவர் வேறு யாரும் இல்லை, டிவோர்ஸ் கேஸில் டாம் சார்பாக வாதாடுற லாயர் தான். நர்சரி கார்டன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டாம் ஏன் இப்படி சீக்கிரட்டாக இன்னொரு பிஸ்னஸை ரன் பண்ணணும், அதில் கிடைக்கிற இன்கம் எதுக்காக மறைக்கணும், இப்படி பல கேள்விகள் வருது. ஹீரோயின் அடுத்து டிஏவை மீட் பண்ணுறாங்க. பில்லியோட ரூமில் ஸ்கூல்மேட்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் போலீஸ்க்கு கிடச்சிருக்கதா டிஏ சொல்கிறாரு. ஸ்கூல்மேட்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சான்னு ஹீரோயின் கேட்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட மேட்ச் ஆச்சுன்னு டிஏ சொல்கிறாரு. தன்னோட காரை இடிச்சிட்டு போனது டோனி தாங்கிறதையும் கமிஷனர் டோனியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறதையும் ஹீரோயின் சொல்கிறாங்க. இது டிஏவால் நம்பவே முடியல. கமிஷனருக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாதேன்னு யோசிக்கிறாரு. கமிஷனர் டிடெக்டிவ் பிளாக் ஷோக்கு லஞ்சம் கொடுத்ததை எடுத்த ஃபோட்டோ ஹீரோ கிட்ட இருக்கு. ஹீரோயின் அடுத்து ஹீரோக்கு கால் பண்ணி அந்த ஃபோட்டோவை டிஏ கிட்ட காட்டலாமான்னு கேட்குறாங்க. கன்ஃபார்மாக எதுவும் தெரியாமல் ஃபோட்டோவை காட்ட வேணான்னு ஹீரோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஹீரோயின் கார் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி டேமேஜுக்கான பணத்தை கமிஷனர் கிட்ட கிளைம் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. சேஃப்டியை பற்றி யோசிக்காமல் இப்படி ரிஸ்க் எடுக்கிறது சரியில்லைன்னு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த நாள் ஹீரோயினோட ஃப்ளவர் ஷாப்க்கு பில்டிங் இன்ஸ்பெக்டர் வராரு. 2 மாதத்துக்கு முன்னாடி தானே இன்ஸ்பெக்ஷன் நடந்துச்சுன்னு ஹீரோயின் சொல்ல அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இல்லை, அதான் நான் வந்திருக்கேன்னு பில்டிங் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஃப்ளவர் ஷாப் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பில்டிங் வயலேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி கடையவே க்ளோஸ் பண்ணிவிட்டு கதவில் நோட்டீஸையும் ஒட்டிட்டு போகிறாரு. இதுவும் கமிஷனரோட வேலையாக தான் இருக்குன்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஏன்னா ஹீரோயின் என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா கமிஷனருக்கு எதிராக இன்சூரன்ஸ் கிளைம் போட்டாங்க. ஹிட் அண்ட் ரன் கேஸில் டோனியோட பேர் வெளியே வந்துரும்னு ஹீரோயினை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காங்க போல். இதை பற்றி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. பேசாமல் இன்சூரன்ஸ் கிளைமை வாபஸ் வாங்கிட்டு ஃப்ளவர் ஷாப்பை மறுபடியும் ஓப்பன் பண்ணுற வழியை பாருன்னு ஹீரோ அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் இது சும்மா விடக்கூடாதுன்னு உறுதியாக இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோயின் அப்பாவும் ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்றாங்க. ஹீரோயின் ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகி கடையை க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னு அப்பாவுக்கு புரியுது. இருந்தாலும் ஹீரோயின் தைரியமாக அநியாயத்தை எதிர்த்து நிற்கிறனால அப்பா மோட்டிவேட் பண்ணுறாரு. ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரவும் ஹீரோயின் பதட்டமாகறாங்க. அங்கேருந்து கிளம்புறப்ப டோனியும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறத ஹீரோயின் பார்க்குறாங்க. டிவியில் ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. அதில் ஒரு டீம் தோக்கவும் டோனி டென்ஷனாகி கையில் இந்த கிளாஸை உடைக்கிறாரு. இவர் பெட்டிங் பண்ண டீம் தான் தோத்துருச்சு போல். ஹீரோயின் இதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஃப்ளவர் ஷாப்க்கு போகிறாங்க. அங்கே போலீஸ் வந்து நிற்கிறாங்க. ஹீரோயின் அவசரமாக கிளம்புனதுக்கு காரணம் கடையில் அலாரம் ட்ரிகர் ஆனதுதான். யாரோ ஃபயர் எக்ஸிட் வழியாக கடைக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கடைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. திங்ஸ் எல்லாம் அலங்கோலமாக கிடக்க எதை திருடியிருக்காங்கன்னு ஹீரோயினாலே சொல்ல முடியல. யார் மேலேயாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு போலீஸ் கேட்க அதெல்லாம் இல்லைன்னு ஹீரோயின் பொய் சொல்கிறாங்க. கடையில் ஏதாவது பொருள் காணாமல் போயிருக்கான்றதை பார்த்துட்டு சொல்கிறோன்னு ஹீரோ சொன்னதும் போலீஸ் போகிறாங்க. பட் இந்த வேலையை பார்த்தது டோனி இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தானே ரெஸ்டாரண்ட்டில் டோனியை பார்த்துட்டு வந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் நியூஸ் பேப்பரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க.
ஏன்னா ஜெயிலில் இந்த ஸ்கூல்மேட்டு தூக்கு போட்டு இறந்து போயிட்டு தான் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்க. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஸ்கூல்மேட் செய்யாத கொலையை ஒத்துக்க வச்சு அவரை கொலையும் பண்ணிட்டு சூசைட் மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோயினுக்கு தோணுது. இதுக்கு பின்னாடி டிடெக்டிவ் பிளாக்ஸோ தான் இருக்கணும்னு ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. பிளாக்ஸோவை பற்றி ஹீரோ ரிசர்ச் பண்ணதில் சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஊரில் ஒரு ட்ரக் டீலர் கிட்ட பணம் வாங்கி மாட்டியிருக்காரு. அப்படி இருந்தும் அவர் இன்னும் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருந்துருக்காங்க. நடக்கிற சம்பவங்களுக்கு பின்னாடி டிடெக்டிவ் பிளாக்ஸோவும் கமிஷனர் இருக்காங்களான்னு கன்ஃபார்மாக தெரியாமல் வெளியே சொல்ல வேண்டான்னு ஹீரோ அட்வைஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினும் பார்ட்னரும் ஃப்ளவர் ஷாப்பை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்த மம் செடியை மட்டும் காணோம். அது மட்டும் எங்கே போச்சுன்னு ஹீரோயின் யோசிக்கிறப்ப லாயர் கிட்டேருந்து கால் வருது. டாமு மறைமுகமாக நடத்திட்டு வர சப் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டில் $8 மில்லியன் கணக்கில் காட்டாமல் வச்சுருக்காராம். அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு ஹீரோயின் கேட்க அதை பற்றி லாயருக்கே தெரில. ஆனால் கண்டிப்பாக ஏதோ தப்பான பிஸ்னஸாக தான் இருக்கும்னு லாயர் கெஸ் பண்ணுறாரு. அடுத்து ஹீரோயின் வீட்டில் டிவி நியூஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸ்கூல்மேட் சூசைட் பண்ணிக்கிட்ட கேஸில் எந்த இன்வெஸ்டிகேஷனும் இல்லைன்னு போலீஸ் சொல்லிட்டாங்களாம். அடுத்த சீனில் ஹீரோயின் டிஏவை மீட் பண்ணுறாங்க. கேஷுவலாக பேசுகிறப்ப ஃப்ளவர் ஷாப்பில் அந்த மம்மை திருடிட்டு போயிருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் டிஏக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பில்லியோட மர்டர் சீனில் இருந்தும் ஒரு மம்மை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பில்லி கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள் டாமோட நர்சரி கார்டன்லேருந்து யாரோ வந்து அந்த செடியை கேட்டிருக்காங்க. போலீஸும் அது கேஸ்க்கு சம்மந்தம் இல்லாத செடி தானேன்னு எடுத்து கொடுத்துட்டாங்களாம். அந்த பூச்செடி எங்கே வேணாலும் ஈஸியாக கிடைக்கும். டாமோட நர்சரி கார்டன்லேயே நிறைய இருக்குது. அப்படி இருந்தும் அதையும் தேடி வந்து எடுக்கணும்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இதை பற்றி ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் அன்னைக்கு நர்சரி கார்டனுக்கு போனப்ப மேனேஜர் நிறைய மம்ஸை வேனில் ஏற்றிட்டு இருந்தாரு. பில்லியோட மம்மை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரில. ஆனால் அதே காரணத்துக்காக தான் ஹீரோயினோட மம்மையும் திருடியிருக்காங்கன்னு மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. அதை தெரிஞ்சுக்க நர்சரி கார்டனுக்கு ஹீரோயின் போகிறாங்க. போன தடவை மாதிரியே எம்ப்ளாயீஸ் கேபின்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒரு மம்மை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை மேனேஜர் பார்த்துறாரு. ஹீரோயின் ஃப்ளவர் ஷாப்க்கு வந்து அந்த செடியில் மண்ணை கிளறி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு டெஸ்ட் டியூப் இருக்குது. அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே ஒரு சின்ன செடி இப்போ தான் முளைச்ச மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் ஆர்கிட் பல்பு. அதாவது மம் செடிக்குள்ளே ஆர்கிட் பல்ப்ஸை மறைச்சி வச்சு ஸ்மக்லிங் பண்ணுறாங்கன்னு ஹீரோயினுக்கு தெரிய வருது. அதனால் ஆர்கிட் சம்மந்தமான க்ரைம்ஸை பற்றி ஹீரோயின் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிள் டெஸ்ட் டியூப்லேருந்து ஆயிரக்கணக்கான ஆர்கிட்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் போல். சில அரிய வகை ஆர்கிட்ஸுக்கு பிளாக் மார்க்கெட்டில் விலை அதிகம்னு போட்டிருக்கு. ஸோ டாமோட மறைமுகமான பிஸ்னஸ் என்ன, சீக்ரெட்டாக அவ்வளோ பணம் எப்படிலாம் வந்துச்சுன்னு எல்லாம் ஹீரோயினுக்கு புரியுது. இப்போ யாரோ ஃப்ளவர் ஷாப்போட பேக் டோரை உடைக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஹீரோயின் உடனே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. எமர்ஜென்சிக்கு கால் பண்ணால் லைன் கட் ஆகிடுது. கொஞ்ச நேரத்துலையே டாமும் மேனேஜரும் அங்கே வந்து ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. மற்றவங்க லைஃப்பில் மூக்க நுழைக்காதன்னு அன்றைக்கே உன்னை வார்ன் பண்ணல, நீ இன்னும் திருந்தலையான்னு டாம் கேட்குறாரு. நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு போன மம் எங்கன்னு மேனேஜர் கேட்குறாரு. ஹீரோயினை தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணவும் மேனேஜர் அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி கன் எடுக்கிறாரு. கன்னை உள்ளவை மறுபடியும் ஒரு பிரச்சனை வேண்டான்னு டாம் சொல்கிறாரு. ஸோ பில்லியை கொலை பண்ணது மேனேஜர் தானே இப்போ ஹீரோயினுக்கு தெரிய வருது. பில்லியும் நர்சரி கார்டனில் தானே ஒர்க் பண்ணார். ஆர்கிட் பல்ப்ஸை ஸ்மகிள் பண்ணுறதை பற்றி பில்லி கண்டுபிடிச்சனால அவனை கொலை பண்ணணும்னு ஆர்டர் போட்டதே டாம் தான். இதை டாமே ஹீரோயின் கிட்ட ஒத்துக்கிறாரு. நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை, ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் பண்ணி இல்லீகலாக பணம் சம்பாதிச்ச கிரிமினல் தான்னு டாம் சொல்கிறாரு. ஹீரோயினை கட்டி போடுறதுக்கு கயிறு எடுத்துகிட்டு வர சொல்லி டாம் மேனேஜர் அனுப்புகிறாரு. இந்த கேப்பில் ஹீரோயின் டாம் அடித்து தள்ளி விடுறாங்க. கயிறு எடுக்கிறதுக்காக கன்னோட வெளியே வந்த மேனேஜரை ஹீரோ பார்த்துட்டு அடிச்சு கீழே தள்ளுறாரு. ஹீரோயினோட ஃபோனு வாய்ஸ் மெயிலுக்கு போனனால என்ன ஆச்சுன்னு பார்க்குறக்காக ஹீரோ வந்திருக்காரு. அதுவே இப்போ ஹீரோயினை சேவ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்க. கிளைமேக்ஸில் போலீஸ் வந்து டாமியும் மேனேஜரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. தப்பு பண்ணது டாமும் மேனேஜரும். அப்படி இருந்தும் போலீஸ் ஸ்கூல்மேட்டை ஏன் ஃப்ரேம் பண்ணாங்களோன்னு ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. அப்போ டிஏ ஃப்ளவர் ஷாப்க்கு வராரு. இன்றைக்கி காலையில் ஹீரோவே டிஏவை மீட் பண்ணி பில்லியோட கேஸில் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் பற்றியும் கமிஷனருக்கு கனெக்ஷன் இருக்கிறத பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோவை காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் டிஏ பிளாக்ஸோவை கூப்பிட்டு கமிஷனர்கிட்ட எதுக்கு லஞ்சம் வாங்கினீங்கன்னு விசாரிச்சிருந்திருக்காரு. ஹீரோயினோட காருக்கு வேணும்னே ஃபைன் போட்டது, வீட்டு வாசலில் காஞ்சு போன பொக்கையை வச்சது, பிரேக் வயரை கட் பண்ணதுன்னு எல்லாமே டிடெக்டிவ் பிளாக்ஸோ பண்ண வேலை தான். ஸ்கூல்மேட்டை அரெஸ்ட் பண்ணி பொய்யான கன்ஃபெஷன் வாங்கினது, ஸ்கூல்மேட் சூசைட் பண்ணிக்கிட்டது, இதுலேயும் பிளாக்ஸோவும் கமிஷனரும் இன்வால்வ் ஆயிருக்காங்களாம். அதை இனிமேல் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரிய வரும். டோனி யாரையுமே கொலை பண்ணல. அவருக்கு கேம்பிளிங் பழக்கம் இருக்கிறனால ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் பண்ணுறதுக்காக பில்லியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. அங்கே பில்லியோட டெட் பாடி கிடக்கிறத பார்த்து பயந்து போய் தான் டோனி வெளியே ஓடி வந்திருக்காரு. அப்போ தான் ஹீரோயினோட காரை இடிச்சிட்டு போயிருக்காரு. டோனியை மர்டர் சீனில் லிங்க் பண்ணிடக்கூடாதுன்னா கமிஷனர் சில பல வேலைகளை பார்த்துருக்கார் போல. ஹீரோயின் வாயை மூட வைக்கிறதுக்காக அவங்களோட ஃப்ளவர் ஷாப்பை பில்டிங் இன்ஸ்பெக்டர் க்ளோஸ் பண்ணதும் கமிஷனரும் சொன்னனால தான். அதனால் ஹீரோயின் இனிமேல் ஃப்ளவர் ஷாப்பை திறக்கலான்னு டிஏ சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த கேஸில் ஹெல்ப் பண்ணதுக்காக ஹீரோக்கு ஹீரோயின் தேங்க் பண்ணுறாங்க.
2 பேரும் டேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.